நாடளாவிய ரீதியில் ஸ்டிக்கர்கள் மற்றும் டி-ஷர்ட்கள் கலாச்சாரம் ஒன்று அதிகரித்து வருகின்றது. சிங்களவர்கள் சிங்கத்தின் வழித்தோன்றல்கள் என்ற பெருமை பேசும் வாசகங்களுடன் இந்த ஸ்டிக்கர் மற்றும் டி-ஷர்ட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சிங்களே சிங்கத்தின் இரத்தம் என்பதை குறித்த ஸ்டிக்கரின் வாசகமாகும். சிங்கள இனப்பற்றுள்ள அனைவரும் தமது வாகனங்களில், வர்த்தக நிலையங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகளின் பின்னணியில் சிங்கள பேரினவாத சக்திகள் முழு மூச்சாக இயங்கி வருவதோடு நாட்டின் குழப்ப நிலையை ஏற்படுத்தி அதில் குளிர்காய எத்தனிக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கையின் தேசிய கொடியில் சிறுபான்மையினரை குறிக்கும் பகுதியை நீக்கிய குறித்த இனவாத கும்பல் தற்போது அதிலும் சிங்கத்தின் உருவத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு லட்சணையை பொறித்து ஸ்டிக்கர்கள் மற்றும் டி-ஷர்ட் மூலமாக இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த ஸ்டிக்கர்கள் கவரக்கூடிய வாசகங்களை வர்ணங்களை கொண்டு அச்சடித்து விற்பனை செய்தும் குறிப்பிட்ட சில பாதையோரங்களில் பலாத்காரமாக வாகனங்களில் ஒட்டப்பட்டும் வருகின்றன. இந்த சிங்களே என்ற லட்சணையுடன் விற்பனை செய்யப்படும் டி-ஷர்ட்கள் 3500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிய முடிகின்றது. இவ்வாறான ஸ்டிக்கர்கள், டி-ஷர்ட்கள் கூடிய விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் குறித்த இனவாத குழு பெருந்தொகையில் வருமானம் ஈட்டி வருகின்றது. இவ்வாறான பிரச்சாரங்கள் எதிர்காலத்தில் இனக்கலவரங்களை தூண்டுவதற்கான முன்னாயத்தமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு எதிர்காலத்தில் இனக்கலவரம் ஒன்றை தூண்டி பெரும் சேதங்களை ஏற்படுத்தவும் அதன் போது சிங்களவர்களின் சொத்துக்களை குறித்த ஸ்டிக்கர் அடையாளத்தினூடாக பாதுகாக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் பலரிடையே எழுந்துள்ளது. மேலும் தமிழ், முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனக்கலவரம் ஒன்றை ஒரே நேரத்தில் கட்டவிழ்த்து விடுவதற்கான செயற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கான முன்னோட்டமாக இந்த ஸ்டிக்கர் மற்றும் டி-ஷர்ட் விற்பனை தென்படுவதாக சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நாட்களில் துரிதமாக பரவி வரும் சிங்களே என்ற அமைப்பு யாரது தேவைக்காக எவரால் நடத்தப்படுகின்றது என்பது தெரியவில்லை. இருந்தும் இதை பார்க்கும் போது ஏதோ ஒரு அமைப்பு திட்டமிட்ட வகையில் இதை பரப்பி வருவதாக தெரிய வருகின்றது. இதன் பின்னால் யாரோ ஒரு முக்கியஸ்தர் செயற்படுகின்றார் என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகின்றது. இது ஒருவேளை மஹிந்தவின் கருவிலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இயன்ற வரையில் இவர்களது ஃபேஸ்புக் கணக்கு இனவாத கருத்துக்களை பரப்புவதாக மட்டுமின்றி வாகனங்களில் ஒட்டுவதற்கு இலவசமாக ஸ்டிக்கர்களை வழங்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றது. சிங்களே என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்கர்களை எல்லாம் கொழும்பு நகரில் பல இடங்களிலே ஒட்ட தொடங்கி இருக்கின்றார்கள். லே என்ற சிங்கள வார்த்தைக்கு அர்த்தம் இரத்தம். இரத்த கலரை ஏற்படுத்துவதற்கு சிலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் யார் எங்களுக்கு நன்றாக தெரியும். இது கடந்த ஜனவரி 8ஆம் தேதி தோற்கடிக்கப்பட்டு காணாமல் போன அந்த பழைய ஆட்சியாளர்களின் கூட்டாளிகள் தான் செயல்பாடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இடம் கொடுக்க மாட்டோம். இந்த லே என்று சொல்லக்கூடிய ரத்தம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் இன்று இடம் கிடையாது. ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கம். தலைவராக மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அதே போல ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அங்கே இருக்கின்றோம். இது ஒரு நல்லாட்சி அரசாங்கம், கூட்டு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்குள்ளே சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், இந்து மக்கள், பௌத்த மக்கள், இஸ்லாமிய மக்கள், கத்தோலிக்க மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த ஒன்றிணைவை, ஐக்கியத்தை இல்லாமல் அளிப்பதற்குத்தான் அந்த லே என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தம் தோய்ந்த அந்த செயல்பாட்டை முன்னெடுப்பதற்காகத்தான் அந்த கூட்டணியினர், குழுவினர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரத்தம் கலந்த, இரத்தம் படிந்த அந்த கடந்த கால ஆட்சியின் முடிவுக்கு வந்துவிட்டது. பின் திருப்பி போக முடியாது. இதுக்கு எதிராக நாட்டில் வாழ்ந்து கொண்டு கூடிய அனைத்து இன மக்களும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய நபர்கள் தங்களது தோல்வி அடைந்த அந்த தோல்விகரமான செயல்பாட்டை மறைப்பதற்கு, அதுக்கு ஆதாரமாக மீண்டும் இனவாதத்தை கிளப்பி, மதவாதத்தை கிளப்பி, தீவிரவாதத்தை கிளப்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் உண்மையான பிரிவினைவாதிகள். பிரிவினைவாதிகள் வேறு யாரும் கிடையாது. இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். தமிழ் மக்களை, முஸ்லீம் மக்களை, சிங்கள மக்களை பிரித்து அது மூலமாக அரசியல் ஆதாயம் செய்து கொண்டு பிடிப்பதற்கு செய்கின்றார்கள். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். தெளிவாக இருக்கின்றோம். இதற்கு எதிரான என்ன சட்ட நடவடிக்கை? நிச்சயமாக இவர் யார் எங்களுக்கு நன்றாக தெரியும். சம்பந்தமாக எனது தேச அகவாழ்வு அமைச்சும் அதே போல் சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சும் சம்பந்தமாக அடையாளம் கண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் யார் என்று அடையாளம் காட்டுவோம். அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பல முச்சக்கர வண்டிகள் மற்றும் பஸ்களில் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பொறுத்திருந்து பாருங்கள், நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக நம் மக்களை தூண்டிவிடும் முகமாக இன ரீதியாக, மத ரீதியாக தூண்டிவிட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம். தெளிவாக இருக்கின்றோம்.